என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை அடித்து பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உனக்காக கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் நின்று நான் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வராகி சொல்ல சொல்ல இப்பொழுது உனக்கு என்னவென்று புரிய தொடங்கிவிட்டது. எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் வருகிறேன் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நிறைவாக மாற்றத் தொடங்கிவிட்டது. எந்த நாளும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு உண்மையான விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவுகள் கிடைக்காமல் போகாது. நான் சொல்கிறேன், குறித்து வைத்துக்கொள். நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரால் உன் தலையெழுத்து மாறும், உன்னுடைய விதி மாறும். அப்படி யார் என்ன என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்லத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உன்னிடத்தில் நின்று உனக்கு எதையும் சொல்ல நினைக்கும் விஷயங்களும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னிடத்தில் நடத்துகின்ற இந்த காரியங்கள் எல்லாமும் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் எதையும் எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக எதிர்கொண்டு விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய மனதில் நின்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் போல உனக்கான நம்பிக்கையை தரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன் மனதில் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைக்க இந்த தாய் இருப்பேன். உன்னுடைய தலையெழுத்து இப்பொழுது உனக்கு வேதனையை கொடுக்கும்படியான ஒரு தலையெழுத்தாக இருக்கும் என்றால் அதை மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்பொழுது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உன் தாயானவள் இந்த வராகி உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தெரிந்தும் புரிந்தும் தான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்கு ஒரு நல்லது நடத்த நான் எண்ணியது போல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உன்னுடைய காயங்களை ஆற்றலாம், ஆனால் அது கொடுத்த வழிகளை எப்பொழுதும் உன்னால் மறக்கவே முடியாது. காயங்கள் ஆறியது போல இருந்தாலும் உள்புண் உனக்கு ஆறாது. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருந்து கொண்டிருக்கிறது. மீள முடியாத துயரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் மனதில் நின்று நான் பேசுகின்ற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எதையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இந்த வராகியின் மூலமாக உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் உண்மைகள் இந்த தாயின் அருளோடு உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கிறதோ இல்லையோ, அதை தூக்கி சுமப்பவள் உன் தாய் அல்லவா? உன் வெற்றியை தன் வெற்றியாக கருதுபவள் உன் தாய் அல்லவா? உனக்காக எதையும் நடத்திவிட துணிவது உன் தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த நேரத்திலும் உன் முன்னால் நின்று உனக்கு ஒன்றை சொல்ல நினைக்கும் இந்த நேரம், எக்காரணத்தை கொண்டும் அதை நீ தொலைக்காதே. ஒரு நபரால் உன் தலையெழுத்து மாறப்போகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நபரினுடைய வருகையால் ஏதோ ஒரு விஷயம் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னை விட்டு மாறப்போகிறது என்ற அர்த்தம். உன்னை விட்டு சரியாக உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயத்தை வெளியே எடுக்கப் போகிறது என்ற அர்த்தம். உன் மனதில் நின்று நான் என்னவெல்லாமும் பேச நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியான முறையில் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க, இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்றும் துணை இருக்க, இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ நடக்கப் போகின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு அம்மா உன்னை வழிநடத்தும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இந்த ஒரு மனிதரை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வருகிறேன். நாளை நீ கொஞ்சம் கவனமாக இவரிடம் மட்டும் பேசிவிட்டால் போதும். அதன் பிறகு யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை அவ்வளவு சுலபமாக எதுவும் செய்துவிட முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொன்றையும் நாம் உணரும் காலம், ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் என்று நீ எதையும் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ தெளிவில் கொண்டாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கிருக்கின்ற நல்ல நேரம் உனக்கே என்னவென்று தெரிய வந்துவிடும். இந்த சூழ்நிலைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில மாற்றங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எதையும் சொல்லும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். தாய் கொடுக்கின்ற வாக்குறுதி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மாற்றாமல் போகாது. தாய் தருகின்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் உனக்கு எதையும் நம்பிக்கையாக கொடுக்கும் இந்த காலம் இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசும் விஷயங்களோடு உன்னை உருவாக்கும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கரை சேர்க்க நான் வருகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிட நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொல்வது போல உனக்குள்ளிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்களில் இனி உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். இத்தனை நாளும் இந்த தெய்வத்தினுடைய அருளோடு உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். வாழ்க்கையை முழுமையாக நீ எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நின்று நான் உனக்கு தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நடத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இன்று
அம்மா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஆவணி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய பொழுது. இந்த நாளில் உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கிறேன் என்பதில்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் அம்மா உனக்கு சொல்லும் இந்த காலம் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தைக்கென இந்த தாய் வந்திருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு பொழுதும் உனக்கு நம்பிக்கையை தருகின்ற பொழுதாக மாற வேண்டும். விடியும் பொழுதை அம்மா உன் வாழ்க்கையின் உன் தலையெழுத்தை மாற்றும் ஒரு பொழுதாக மாற்ற வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் என்றால் இதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. பல சோதனைகளை கொடுத்ததே உன் அம்மாதான். இன்று அந்த சோதனையிலிருந்து நீ மீண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போல இனி உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும். உன்னை தேடி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்க நினைப்பது எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். இதை தாண்டி வேறெதுவும் இல்லை. இதை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறு எந்த உண்மைகளும் இல்லை. உன்னோடு நான் சொல்ல நினைப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கிருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக உனக்கு நான் சரியாக தெரியப்படுத்தி விடுவேன். உன்னோடு இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு வேண்டிய நல்ல பலன்களை எல்லாமும் சரியான நேரத்தில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் இனிமேலும் நாம் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லையோ அந்த இடத்தில் நிற்பது எப்பொழுதும் நியாயமானதாக இருக்காது. உன்னை தேடி வரும் நல்ல நேரமும் உன்னை தேடி வரும் உண்மையான காலமும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். அம்மா நினைத்தது போல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய பொழுது சனிக்கிழமையினுடைய விடியல் பொழுது, அதாவது சனிக்கிழமையினுடைய பொழுது என்பது சனி பகவானினுடைய வருகையால் நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுக்கும் பொழுது உன்னை யாரென்றும் என்னவென்றும் சோதிக்க நினைக்கின்ற பொழுது இந்த பொழுதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதில் எல்லாமும் நாம் மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவுகள் கிடைக்கும். உன்னை சுற்றி வருகின்ற சில சோதனைகளுக்கு நிச்சயமான தீர்வுகள் சரியாக கிடைக்கும். அதுபோலத்தான் இந்த நாளில் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான நேரத்தில் தெளிவாக முடித்து வைக்க வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் சில உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிய வைக்க வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கென்று துணையிருக்கும் இந்த வராகி நான் சொல்வதனை நீ உணர்ந்து விட்டால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு தகுந்தது போல நிச்சயமாக மாறிவிடும். எப்பொழுதும் நமக்கு நடக்கவிருக்கும் உண்மைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நம்மை தேடி வரும்
சில உண்மையான மனிதர்களை நாம் எந்த காலத்திலும் உணர்ந்து விட்டாலே அது போதும். இவர்களினுடைய உண்மையான நோக்கத்தை உனக்கு தெரிந்து கொள்ள கிடைக்கும் இந்த வாய்ப்பினை நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. இந்த மனிதர்களை அறிந்து கொள்ள உனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பினை நீ எப்பொழுதும் தவற விட்டுவிடக்கூடாது. என்னவாகும் என்று எல்லாமும் நினைத்து நீ யோசிப்பதை விட உன் தாய் தருகின்ற வாக்கினை உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிட வேண்டும். நாளை உனக்கு வருகின்ற சோதனையில் உன்னோடு பேசுகின்ற மனிதர் நிச்சயமாக உன்னுடைய வாயை பிடுங்கவோ உன்னுடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகளை உனக்குள் இருந்து எடுக்கவோ பல முயற்சிகளை செய்வார். இது சனி பகவான் உனக்கு கொடுக்கின்ற சோதனையாக இருக்கும். அப்படி ஒரு சோதனை நாளை உனக்கு நடக்கும் பொழுது இந்த சோதனையிலிருந்து நீ கட்டாயமாக மீண்டு வர வேண்டும். இந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு என் குழந்தை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமும் என்னவென்று முதலில் நீ என்னிடத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகின்ற இந்த நேரமில் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில இது போன்ற சோதனைகளை மட்டும் நீ கடந்து வந்து விட்டாயானால் என் பிள்ளையை எவ்வளவு சோதிக்க நினைத்தாலும் என் பிள்ளை தெளிவாக இருந்து இந்த பிரச்சனைக்குள் சிக்காமல் தனக்கான விஷயத்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். உன் முன்னால் நின்று உனக்கு சோதனைகளை கொடுக்கும் இந்த விஷயத்தில் இருந்து நிச்சயமாக நீ தப்பித்து விட்டாலே போதும். இனி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கவிருக்கும் சில விஷயங்கள் இனி உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. நம்பிக்கையோடு உனக்கு எதையும் நான் கொடுக்க வருவேன். நல்ல நிலையோடு எதையும் உனக்கு நான் சொல்லிவிட வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு இந்த தெய்வம் துணையிருக்கும் இந்த நாளில்தான் உன்னை சுற்றி வரும் பல நல்ல விஷயங்கள் இனி சரிவர உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை வேண்டும் என்றே சோதிக்க வரும் இது போன்ற விஷயங்களிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும். இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களில் இருக்கும் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் உன்னை சோதிக்க வரும் தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். உன்னை சோதிக்க வரும் தெய்வத்திடமிருந்து இந்த வாழ்க்கையை சரியாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். தெய்வம் நினைத்தது போல எந்த சூழ்நிலையிலும் தவறான வார்த்தைகளை நீ பயன்படுத்தி விடாது. சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களோடு நீ எதையும் தெளிவாக உனதாக்கிக்கொள். முடிந்த வரையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்க என்றும் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை யார் என்று உனக்கே அடையாளப்படுத்தும். பொறுமையாகவே இருக்க தெரியாதே நமக்கு என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ நினைத்தால் உன்னால் மற்றவர்களை விட அதிக பொறுமையோடு இருக்க முடியும். உன்னை நீ முதலில் உணர்ந்து கொள். அப்பொழுதுதான் இனி உனக்கு நடக்கவிருக்கும் பல நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உனக்கென நான் கொடுப்பது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்கானது.
நாளை மட்டும் நீ சரியாக நடந்து கொண்டால் இனி எப்பொழுதும் எந்த காரியத்திலும் உன்னால் பொறுமையோடு இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த பொறுமை தெய்வத்திடம் உனக்கான அன்பை கொடுத்து உன்னுடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.